ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் 10வது படிச்சிருந்தாலே போதும், அதற்கு மேற்கொண்டு படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். உளவுத்துறையில் இந்த கவர்மெண்ட் ஜாப்பு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சம்பளம் 21,000 முதல் 69,000 வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கு நம்ம ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஜாப்னுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு மாதிரி எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாது ஃபுல்லாக பார்த்தா மட்டும் போதும். இந்த ஜாப் பற்றி செய்தித்தாள் நியூஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். உளவுத்துறையில் வேலை 10வது படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு தமிழில் இந்த விவரம் தெரிஞ்சாவே போதுமானது தான். சரியா? விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியத்திலிருந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். செல்லுபடியாகும் இலகுரக மோட்டார் வாகனம் LMV ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கணும். அதாவது மெட்ரிகுலேஷனில் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். உங்கள் கிட்ட பார்த்திங்கன்னா LMV டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். வாகனத்தில் சிறிது பழுதுகளை நீக்க தேவையான வாகன இயந்திரவியல் மோட்டார் மெக்கானிசம் பற்றி ஓரளவு அறிவு அவசியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் உரிமம் பெற்ற பிறகு நீங்கள் குறைந்தபட்சம் 1 வருடத்திற்கு ஏதாவது கார் ஓட்டிய அனுபவம் பெற்றிருக்க வேணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர் உரிமம் 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கார் மோட்டார் ஓட்டியிருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, விண்ணப்பதாரர் இறுதியாக விண்ணப்பிக்கிறது பொழுது மாநில வசிப்பிட சான்றிதழ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? டொமிக்கல் சர்டிஃபிகேட் அப்படின்றத இந்த சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாதுங்க, இருப்பிட சான்றிதழ் வாங்கிக்கோங்க. அடுத்து வயது வரம்பு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஏஜ் 18 வயசு பூர்த்தி அடைந்தவராகவும் 27 வயது உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வயது தளர்வு SCக்கு 5 ஆண்டுகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போனா SC கம்யூனிட்டி 27 கூட 5 கூடனா 33 வயசு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்க முடியும். OBC அவங்களுக்கு 3 ஆண்டு கொடுத்துருக்காங்க. 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்க முடியும். விண்ணப்ப கட்டணம் கொடுத்துருக்காங்க. பெண்கள் SC ST முன்னாள் இராணுவத்தினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு 550 ரூபாவும் மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு 650 ரூபாவும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யும் முறை என்னன்னு கொடுத்துருக்காங்க. உளவுத்துறை செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் பணிக்கு விண்ணப்பிக்கும் தகுதியுள்ள நபர்கள் 3 கட்ட தேர்வுகள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நீங்கள் ஒரு 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் கொஷின் இருக்கும். அதனால் ரொம்ப பெருசாக பயந்துக்கலாம் வேணாம். சரி, Tier 1 எக்ஸாம், Tier 2 எக்ஸாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அவ்வளோதான், ஜாப் கொடுத்துருவாங்க. எக்ஸாம் சென்டர் இன் தமிழ்நாடு சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் ஆகிய இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. முக்கிய தேதிகள்: விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி 6/9, கடைசி தேதி 28/9. சரியா? நமக்கு விண்ணப்பிக்க டைம் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஜாப்புக்காக விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பதாரர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் நான் டைரெக்டாக கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இந்த போஸ்ட் வேணும் அப்படின்னா டெலிகிராமில் கொடுக்குறேன். நீங்கள் இதை டீட்டெயிலாக கூட படித்து பார்த்துக்கலாம். சரியா? வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வெப்சைட்னுடைய லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்பேஸ் இப்படி தாங்க இருக்கும். நான் டைரெக்டாக இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்து அப்ளை பண்ணுற லிங்க்கை தனியாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, அப்போ தான் எந்த ஒரு கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். டோட்டலி 455 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஜாப் அப்படின்னா செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் அப்படின்ற இந்த ஜாப் தான். சரியா? லாஸ்ட் டேட்டு 28 செப்டம்பர். 458 போஸ்ட்டை 10th பாஸ் அண்டு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 18 to 27 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் டீட்டெயில் சம்பளம் 21,700 to 69,000 வரைக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க. கீழே அவங்களுடைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுற வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும்.
சரி, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்து ஜாப் டீட்டெயில் கொடுத்துருப்போம். செக்யூரிட்டி எம்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 2025 வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே என்ன வேக்கன்சி, கம்யூனிட்டி பேஸ் பண்ணி எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா 455 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே இருக்கிற சிட்டி வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சரி, இதில் சென்னை கூட இருக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சென்னை இருக்கும். நீங்கள் சென்னையில் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் கூட சென்னையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சென்னைக்கு ஒரு 11 போஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுபோல் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணி உங்களுக்கு நேரான பிளேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்க முடியும். ஓவரால் இந்தியா வந்து கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், எந்த ஒரு ஜாப்பும் விட்டுறாதீங்க. ஓகேவா? ஓகே, ஸ்க்ரோல் பண்ணலாம். ஓகே, என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து தமிழில் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? இந்த ஜாப்க்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மெட்ரிகுலேஷன் மோட்டார் கார் இஷ்யூ சம்மந்தப்பட்ட ஒரு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா? 1 year எக்ஸ்பீரியன்ஸு ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. இதுதான் டீட்டெயில்ஸு. சரியா? மற்றபடி வயசு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்சி கம்யூனிட்டிக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். சரியா? ஓகே, அவங்களே கொடுத்துருப்பாங்க, பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோ, இங்கே பார்த்து நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள். சரி, ஹவு டு அப்ளை த ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் ஜாப்னு கொடுத்துருப்பான். கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துருப்பான். அஃபீஷியல் வெப்சைட் போங்க, செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துருப்பான். நான் வந்து டைரெக்டாக உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். சரி, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு. ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பாருங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், குயிக் லிங்க், அப்ளை லிங்க் வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் வரும். சரியா? இது போல் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனில் இதில் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது இன்னொரு கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போகும். இந்த வெப்சைட்டில் தான் நம்ம போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கான டீட்டெயில் வந்து கீழே கொடுத்துட்டாங்க. நீங்கள் முதல்ல இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்கள் லாகின் பண்ணி இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளீஸ் என்டர் யுவர் நேம். சரியா? உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர், உங்களுடைய கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் மெயில் அட்ரஸ். இது போல் நோட் அப்படின்னு போட்டு கொடுக்குறத படிக்கணும். ஏன்னா அது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. கரெக்டான மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் சேர்ந்தவங்களோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கணும். கேட்டகிரி என்ன ஜாப் அப்படின்றத, சரி என்ன கேட்டகிரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுடைய போஸ்ட் கோடுங்க, அதாவது பின்கோட் நம்பர் போட்டு ஜெண்டர் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகும். இங்கே வந்து அக்ரி அப்படின்றத கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே இருக்கிற கேப்சாவை இங்கே போடணும். போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர், இது ரிஜிஸ்டர் பண்ணுற மெத்தட். ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு நீங்கள் லாகின் பண்ணணும். சரியா? இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணணும். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். லாகின் உங்களோட யூசர் ஐடி, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களுடைய யூசர் ஐடி கொடுப்பாங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த நம்பர் இங்கே போட்டு நீங்கள் இங்கே லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சரியா? இந்த வெப்சைட்டில் வந்து நான் அப்ளை பண்ணலை. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது தான் இதுதான் வந்து மெத்தடுங்க. ஒவ்வொரு 90 டேஸ்க்கு வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணுன்றதை அது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு கவர்மெண்ட், அவங்களுடைய ஓன் கவர்மெண்ட் வெப்சைட் தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். டைரெக்டாக போகும். ஏன்னா நம்ம அப்ளை லிங்க் இங்கே கிளிக் பண்ண உடனே குயிக் லிங்க்ஸில் டைரெக்டாக போகும். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் அப்ளை பண்ணிக்கிறது, அவ்வளோதான். ஓகேங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் பேர் வந்து இதனுடைய என்ன சொல்கிறது அப்படின்னா பிடிஎஃப்
இந்த இடத்த கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்த கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். இது ஓப்பன் பண்ணி இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிளான யூசர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு ஜாப்பும் நம்ம முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும். முயற்சி பண்ணலைன்னா கிடைக்காது. இன்னொன்று வந்து உங்களுடைய எலிஜிபிளுக்கு ஏற்ற ஜாப் வந்து எல்லாமே நான் போடுறேன். நம்ம சேனலில் வந்து ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு சில லீகலான வீடியோஸ்லாம் வந்து அப்பப்போ வந்து நம்ம போட்டுட்டும் இருக்கோம். சரியா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th முதல் நீ டிகிரி ஐடி எந்த லெவல் படிச்சிருந்த டாக்டர் எம்பிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு என்ன படிச்சிருந்தாலும் அந்த வேலை அந்த தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகள் பற்றிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்து வந்துகிட்டே இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் இன்னும் டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணிவிடுங்க. டெலகிராமில் எல்லா பிடிஎஃப் அப்டேட் பண்ணுவோங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்கான லிங்க்கு, அதனுடைய பிடிஎஃப்பு, இந்த ஜாப்புக்கு இது போல் டேட் வந்து லாஸ்ட் டேட் வரப்போது முடிய போது உடனே அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற ஜாப் அப்ளை பண்ணிட்டா மட்டும் போதாது, அது சரியான நேரத்தில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, இது போல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து நேரடியாக டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. கண்டிப்பாக வந்து எல்லா வகையான ஜாப்பும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம். அதுக்கான இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் தான் டெலகிராமில் கொடுக்குறோம். டெலகிராமில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.